இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி தமிழகத்தில் மா விளைச்சலுக்கு பேர் போன மாவட்டம், அதே நேரத்தில் மலர் உற்பத்திக்கும் பேர் போன மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். 2004ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி பிரிந்து தற்பொழுது கிருஷ்ணகிரியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாகி இருக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹோசூர் பகுதி ஒரு தொழில் நகரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. பல சிறப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இருந்தும் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருப்பது, அதே சமயம் ஆதங்கமாகவும் இருப்பது என்று பார்த்தால், இந்த மாவட்டத்திற்கு கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக ரயில் சேவை இல்லாத நிலையில் இருக்கிறது. ஒரு மாவட்ட தலைநகருக்கு ரயில் சேவை வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக அரசுக்கு எழுப்பப்பட்ட போதிலும் தற்போது வரை அந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. கடந்த பல தேர்தல்களை சந்தித்துவிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டம் பல அரசியல்வாதிகளையும் சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கிருஷ்ணகிரிக்கு ரயில் கொண்டுவரப்படும் என்கின்ற வாக்குறுதியும் நம்பப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்று வரை கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ரயில் சேவை என்பது கனவாகவே காணப்படுகிறது. 1998ஆம் வருடம் ரயில்வே பட்ஜெட்டில் ரயில் சேவை தொடங்குவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. மேலும் திட்ட மதிப்பீடும் அதற்கு செய்யப்பட்டன, ஒப்புதலும் வழங்கப்பட்டது. ஆனாலும் அந்த திட்டம் கிடப்பில் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? கிருஷ்ணகிரி பகுதியில் ரயில் சேவை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது எப்படி இருக்கிறது? தற்பொழுது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தங்களுடைய சரக்குகளை எப்படி வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள்? அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவை வந்த பின்னால் அந்த மக்கள் சந்திக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது பற்றி பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து 2004ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி தனி மாவட்டமாக பிரிந்தது. விவசாயிகள் அதிகம் வசிக்கும் இந்த மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் மலர் உற்பத்தி பிரதானமாக உள்ளது. மாவட்ட தலைநகரமான கிருஷ்ணகிரியில் இருந்து நேரடியாக சென்னைக்கு செல்ல வேண்டுமானால் பேருந்தில் தான் செல்ல வேண்டும். ரயிலில் செல்ல வேண்டும் எனில் ஜோலார்பேட்டை அல்லது தருமபுரிக்குத்தான் செல்ல வேண்டும். காரணம், கிருஷ்ணகிரியில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு பல ஆண்டு காலமாயிற்று. 1896ஆம் ஆண்டு ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வரை 38 கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு 1905ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி பணி நிறைவடைந்தது. இந்த வழித்தடத்தில் 5 ரயில் நிலையங்கள் செயல்பட்டன. ஆனால் போதிய வருவாய் இல்லாததால் 1942ஆம் ஆண்டு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. அன்றில் இருந்து இன்று வரை சுமார் 72 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி மக்களுக்கு ரயில் வசதி எட்டாக்கனியாகவே உள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு 558.24 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆனால் திட்டம் தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. விளைவு, தற்போதைய நிலவரப்படி இந்த திட்டத்தின் மதிப்பீடு 1000 கோடி ரூபாயை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இதனை பிரதான வாக்குறுதியாக சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள். ஆனால் வெற்றி பெற்ற பின்பு மறந்து விடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதி மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் மா மற்றும் கிரானைட் தொழிலில் முதலிடத்தில் உள்ள நிலையில் அவற்றை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் லாரிகளில் தான் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் வர்த்தகர்களுக்கு பெரும் செலவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஜோலார்பேட்டையில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஓசூருக்கு ரயில் பாதை அமைத்தால் அவற்றை சுலபமாக கொண்டு செல்லலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மக்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கும் ரயில் சேவையை தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணகிரி மக்களின் எதிர்பார்ப்பு. கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக ரயில் சேவை வேண்டும் என்பது கிருஷ்ணகிரி பகுதியில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களின் கனவாகவே இருக்கிறது. தற்பொழுது கிருஷ்ணகிரி நகரின் ஒரு சில இடங்களில் ஏற்கனவே ரயில் பாதை போடப்பட்ட இடங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக இருக்கின்றன. போன தலைமுறை ரயில் சேவை இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமுறையில் ரயில் சேவை என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலையில்தான் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட பின்பும் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருப்பதின் காரணம் என்ன? கிருஷ்ணகிரிக்கு ரயில் சேவை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது? மேலும் ரயில் சேவை வந்த பின்பு கிருஷ்ணகிரி மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பது பற்றிய பல விரிவான தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது